மதுரை தாவேக இரண்டாவது மாநில மாநாட்டில் பங்கேற்க காலையிலேயே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டுள்ளனர். மாலையில் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கானோர் வந்து அமர்ந்தனர். செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், தாவேக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காலையிலேயே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டுள்ளனர். விவரங்களை சொல்லுங்க. தாவேக மாநாட்டில் பங்கேற்பதற்காக தாவேக தொண்டர்கள் அதிகாலை நேரங்களில் சாரை சாரையாக மாநாட்டு பந்தலை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இவர்கள் வருவதற்கு முன்னதாகவே ஒரு பெருங்கூட்டம் விடியறதுக்குள்ளாக மாநாட்டு திடலுக்குள்ளாக வந்து அவர்களுக்கான இருக்கைகளை அவர்கள் பிடித்து அமர்ந்திருக்கூடியதை பார்க்க முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த கேலரிகள் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களுக்காக ஒவ்வொரு கட்டங்களாக அங்க கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பார்வையாளர்கள் பார்ப்பதற்கான அந்த கட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டங்கள்ல தற்பொழுது 8 கட்டங்கள்ல அவருடைய தாவேகாவினர் நிரம்பக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தாவேகாவினர் கூடியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 8000 பேர்களுக்கு மேலாக சுமார் இப்பொழுது அவர்கள் காலை நேரத்துக்குள்ளாக வந்திருப்பதாகவும், தொடர்ந்து சாரசாரியாக அங்காங்கே பார்க்கிங்கில் இருந்து அவர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த தேசிய நெடுஞ்சாலைகள்ல அவர்கள் ஓரமாக நடந்து வரக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாகனங்களுடைய வரத்தும் அதிகமாக இருப்பதனால் காலை 11 மணிக்குள்ளாகவே மாநாட்டு பந்தல் நிரம்பி வரக்கூடியும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பாக விஜய் நடந்து வரக்கூடிய அந்த ரேம்ப் பகுதிக்குள்ளாக இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சேர்களை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டு அதிக அளவுல தாவேக தொண்டர்கள் விரைவாக மாநாட்டு பந்தல் நோக்கி வருவதாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வரக்கூடியவர்களுக்கான வாகனம் நிறுத்த இடங்களிலேயே அவருடைய வாகனம் நிறுத்தப்படுகிறது. ஆனால் அங்கிருந்து அவர்கள் தேசிய நெடுஞ்சாலைகள்ல நடந்து அவர்கள் மாநாட்டு பந்தலில் நடந்து வருகிறார்கள். 3-5 கிலோமீட்டர் தொலைவில் அவர்களுக்கான பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாநாட்டத்தில் வரக்கூடியவர்களுக்காக மொத்தம் 4 பார்க்கிங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதுல பாரப்பட்டி டு மேலக்கோட்டை போகக்கூடிய சாலைகள்ல ஒரு பார்க்கிங் வசதியும், தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பார்க்கிங்கும், அதே போன்று இளையார்பட்டி சுங்கச்சாவடிகள்கிட்ட 2 பார்க்கிங் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பார்க்கிங்கில் இருந்து அவர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு நடந்து 3-5 கிலோமீட்டர் தொலைவு வரையிலும் மாநாட்டு திடலை வந்தடைய வேண்டியது இருப்பதால் அவர்கள் நடந்து வரக்கூடிய இந்த காட்சிகள் என்பது அணியாக சாரசரியாக மாநாட்டு பந்தலை நோக்கி வரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் அந்த பகுதிகள் முழுவதும் பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.